ஐயா வணக்கம் நண்பர்களே. அம்மா வணக்கம் சொல்லுங்க மேடம். வணக்கம். எங்களுக்கெல்லாம் வேற கண்டென்ட் போட தெரியாது, ஏதோ சமைக்கிற வீடியோ போடுறோம். வணக்கம் வேணாம், நண்பர்களே வேணும். சொல்லு, ஏதோ சொல்லு, நண்பர்களே சொல்லு சொல்லு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, அது வேணாம்டா, குழம்பு அது வேணாம்டா, அப்போ சாப்பிடணும், அது மாற இருக்கும்டா, டேஸ்டே போயிடும்டா. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு? இந்த சமி குழம்பு. தங்கச்சி விட்டுது. முட்டை குழம்பு. தங்கச்சி விட்டுறது வேணாம், அக்காவுக்கு வேணாம். வேண்டாமா? என்ன குழம்பு? அப்பா மது சொல்லும் போது இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு? அல்வா குழம்பு. முட்டை, சோறு, குழம்பு, நல்லா இருக்கா? தண்ணி குழம்பு, காரமே போய் இல்ல. கை மிளகா பொடி. கல் பி குழம்பு இல்லையா? பர் ரே ஆயிட்டு வா. நே போங்கப்பா, எதுவுமே இல்லப்பா. எதுவுமே இல்லையா? எங்கள் கையில் காசே இல்லைப்பா. பா கை கழுவிட்டு வந்துட்டேப்பா. செல்ல மட்டும் கொடுப்பா, ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறேன். அங்கேயும் ஒன்றும் இருக்காது, ஜீரோ பேலன்ஸ். அதுதான் சொல்லோட ஜீரோ பேலன்ஸ். காலைல பேடு ஆகிட்டு சொன்னீங்கல்ல, பறிச்சிருது பேடு 4 நாள் இருக்கு, அதுக்குள்ளேயும் பேடு வாங்கித்தான்னு உயிரை வாங்க. பரீட்சைக்கு படிச்ச வார்டு இல்ல, பேடு கேட்டு அழுத வார்டு. பேடு தான் நண்பர்களே. காப்பரிச்சுக்கு ஒரு பேடு வாங்கி கொடுத்தேன், அரைப்பரிச்சுக்கு ஒரு பேடு வாங்கி கொடுத்தேன், இப்போ முழு பரிச்சு வருது, இப்போ ஒரு பேடு. இத்தனை பேடு தான் வாங்கி கொடுக்குது. ஒரு வருஷத்துக்கே 3-4 பேடு வந்துடுது. ஆமாம், மது பேட காமி. இது பார்த்தாதா? கிறுக்கி இப்படி கிறுக்கி வச்சிருக்க. கிறுக்கி வச்சிருக்குது மது. அடி கிறுக்கி, இந்த கிறுக்கி என்ன பாட்டு, என்ன பாட்டது? அடி கிறுக்கி என்ன பாட்டது? என் மனசாட அரைஞ்ச வேலை அடி கிறுக்கி. என்னப்பா பாட்டுது? ஏதோ புது பாட்டு. விஷால் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அப்படி சிரிக்கி. நான் பிச்சு விட்டேன், கண்டுபிடிச்சுக்காரு அப்பா. கோன் வச்சுட்டேன், கோன் வச்சு விட்டுருக்கேன். இங்க ஒரு சோட்டா பீம் கையில கோன் பறந்து விளையாண்டுருக்காங்க. அது அமைதி ஆயிடுங்கன்னு சொன்னாங்க மிஸ். குழம்பு சும்மா, அப்ப அப்படியே பாட வச்சுட்டு அப்படியே குழம்பு சுமாரா இருக்கு. ஏய், சும்மா கிரேவி மாதிரி வச்சா என்ன கெட்டியா இருக்குன்னு. இங்க பாரு, ஜோட்டா பீனுக்கு கோன் வச்சு தண்ணியா விட்டுருக்கேன். கோழி குழம்பு மாதிரி வச்சா நீங்க சே, என்ன சே, இப்படி சொல்றீங்க? கோழி குழம்பு சொல்லாதி, தயவு செய்து சொல்லாதி, குத்தி முடியும் வாயில தண்ணியா. அபிஸ்டு இதே பின்னாடி பாத்தீங்கன்னா இது இது அருமையா இருக்கும். இப்படி டீச்சர் வைக்க மாட்டாங்களா, அப்படிலாம் கிழிச்சு வச்சிருக்கேன் லூஸு. இதுல தான் உன்னுடைய லட்சணம் தெரியும், படிப்பு லட்சணம். நீ வச்சுக்கிற பொருளோட தான் உன்னுடைய படிப்பு லட்சணம் தெரியும். பொருள்கள் லட்சணம் இல்லை. பாத்தியா எவ்வளவு அழகா வச்சிருக்கேன்னு? பாத்தியா? ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதா, கெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்க பாரு, அப்பாலாம் அப்பதான் அப்பால அப்பால பாரு, அப்பால பாரு. எங்கள் அப்பாலாம் நண்பர்களே, நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இருப்பா வரும் சவுண்ட் கொடுக்க. ஸ்கூலில் கொடுப்பாங்களே அந்த காக்கி டவுசரு, வெள்ளை சட்டை, அந்த சட்டை இங்கிட்ட ஒன்று இழுந்துருக்கு, இங்கிட்ட ஒன்று. அப்படி தான் நான் பள்ளிக்கூடம் போவேன். அந்த டவுசரை, காக்கி டவுசரை எங்கள் ஊர் ஆத்தங்கரில் உட்காந்து ட்ருன்னு சர்க்கஸ் வாங்கி அந்த ஓட்ட டவுஸ் குண்டி ஊராக கிழிச்சிடும். சத்தியமாக நம்மள என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் போச்சு. வாழ்க்கையில் எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸே நாங்கள் எடுத்து என்னது? TRAVEL. ஒன்னெல்லாம் அப்பா போல படிக்க வைக்கிறேன் கஷ்டப்பட்டு. எனக்கு படிக்க தெரியும். ஆனால் எங்கள் அப்பா சொன்னாரு, சொல்லு. டேய் மகனே படிக்க மாட்டேற, பின்னாடி தெரியும்டாண்டாரு. பின்னாடி இல்லை, என் முன்னாடியே தெரியுதப்பா. என்னை பார்த்தா அப்பா என் முன்னாடியே தெரியுது, நீ விட்டுட்டு போயிட்டா. நீ எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் நண்பர்களே. எங்கள் அப்பா இறந்துட்டார், இறந்தப்போ 4-5 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, நான் படிக்காமல் போய் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையில். உண்மையிலே ஒரு நல்ல நிலைமைக்கு சினிமாவில் வந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் அதை டெடிகேட் பண்ணுவேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே அடா லாதி பேல படுறா உன்னையெல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு போகிறான், ஏன்னா படுறான்னு குமார் சார் எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார் நண்பர்களே. நான் அவரை கண்டுக்கிறே இல்லை, எங்கள் அப்பா திட்டுவேன். எங்கள் அப்பா இப்போ இறந்து போனதுக்கப்புறம் தான் என்னுடைய வழியெல்லாம் அப்பா சொல்ல கேட்கணும். உண்மையிலே அப்பா சொல்லுவார். அதான் சரத்குமார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல அப்பாவுக்கு. என்ன டைலாகு? அது என்ன படத்துல? சூரிய வம்சத்துல அந்த படம். எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்த விட நான் ஒரு மயனா பிறந்தேன் பெருமையாக நினைக்கிறேன். டைலாக்கா சொல்லியா? அதான் சொல்கிறேன். இது இல்லையா டைலாக்கு? அப்புறம் இது வந்து மீசமணி டைலாக். இல்லாத Travel.
டிராவல் எந்த சிலையும் ஸ்பைடர் அப்படின்னு ஒரு டைலாக். என்னது புலி இல்லாத புலி உளி புலி இல்லாத எந்த சிலை சிற்பமாகாது. அப்புறம் அதான் எனக்கு தெரியல சொல்லுன்னு. பெத்த ஆத்தா போலாத எவனும் பிள்ளையாக முடியாரா சொல்லிக்கிறான். இதுவே டைலாக்கா? என்னமோ எங்கள் அப்பா தாய் தப்ப பேசி கேட்கல, அதனால அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க கேக்குறோம் உங்க பேச்ச. நீங்கள் தானே நல்லா கேட்குறீங்க. நண்பர்களே, ஒரு கடைக்கு போக முடியல, எங்கேயாவது போயிருப்பேன் நான். என் பொண்டாட்டி போகணும்டா, எங்கே இருக்க, என்னம்மா, உடனே மரியாதையாக வீட்டுக்கு வா, வரலன்னு வச்சுக்க என்ன நடக்குன்னு ஏன்டி என்னாச்சு, 2 பேரும் மல்லு கட்டி உருட்டுறவளையே. நான் ஆம்பளை பிள்ளை பார்த்தா கூட நல்லா இருந்திருப்பேன் நண்பர்களே. ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப சண்டை போடுவாங்க, வேணாம் நான் பகுப்பா பிள்ளைய போதும் எங்களுக்கு. 2 பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு 2 மல்லு கட்டி மால் உருளுறவளையே. என்ன பிள்ளைன்னே தெரியல. அக்காண்டு இந்த பிள்ளைக்கு அக்காண்டு பாசம் இருக்கணும், தங்கச்சி மேல நிறைய பாசம். ரெண்டுமே பாசம் இல்லை, நடிப்பு, உலக நடிப்பு. இப்போ வீடியோ கணக்கு இப்படி நிற்கிறோம் போல. நடிப்பா நான் பெத்த மாதிரி நடிப்பா. இப்போ பாருங்க நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிக்குளம் மதுரை 14. இப்போ வருதாட்டியா ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிக்குளம் மதுரை 14 2 வாட்டி காலையில சொல்லல, இப்ப சொல்றேன். வெரி குட். இந்த நண்பர்களே, ஏதோ பொழுது போகுது, ஏதோ உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் என் பிள்ளை படிக்க வச்சுருக்கீங்க, அதோட வண்டி ஓட்டிக்கிறேன். விரைவில் ஒரு மாத சம்பளத்துக்கு வண்டிக்கு சேர போகிறேன், முழு நேரத்துக்கு மாத சம்பளத்துக்கு டிரைவிங் சேர போகிறேன் நண்பர்களே. எங்கேயாவது கேட்டு சேர போகிறேன். புத்தி வந்துருக்கு. ஏன்னா நான் நினச்சேன் நண்பர்களே, நம்ம நடித்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த படம் வந்தால் நிறையா படம் புக் ஆகிற அப்படின்னு நினச்சேன். படமும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரில, லேட் ஆகும் போல். அதனால் ரொம்ப வருமானமும் ரொம்ப கம்மியாக போச்சு. இனிமேல் நம்ம ஒரு மாத சம்பளத்துக்கு டிரைவிங் எங்கேயும் போய் சேரணும், நல்ல சம்பளத்துக்கு. ஏன்னா நீ படம் வாய்ப்பு புக்கார மாதிரி தெரியல ஒன்றும். ஷூட்டிங் வந்தாலும் ஏதோ அங்கே போய் நடிச்சுட்டு ஏதோ காசு கிடைங்க செலவுக்கு, அப்படியே உயர்ந்து வரலான்னு பார்த்தேன். ரொம்ப பேக் அடிக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. தெரிஞ்சா சரி, அதெல்லாம் தெரியுது. உங்கள் வாய்களை மூடும் போல. நானும் ஒரு உச்சவச நடிகராவேன். மேஜிக் பண்ணுவா, நீ ஒன்றும் பண்ணா அமைதி படி. என் கை இங்கே தானே இருக்கு. ஆமாம், இப்போ பாரு, இங்கே இருக்கு முன்னாடி வீடியோ அப்படியே இருக்கணும். என்னது கேக்குதா ஏதாச்சும்? யாரும் அடிச்சு விட்டாங்க முன்னாடி. யாரும் அடிச்சா இல்லையப்பா, பின்னாடி பேய் தனியா இருக்கு. யார் அடிச்சது? நீ எவ்வளோ அடிச்சிருப்ப? இல்ல, அப்புறம் யார் அடிச்சது? இங்க பாரு, என் கை இங்கே தான் இருக்கு. இப்போ பாரு, இப்போ பாரு, என்ன சவுண்டு? என் கால் இப்படிதான் இருந்துச்சு. ஆமா, என் கால் இப்படியே இருக்கா பாரு, முன்னாடி பாரு, படுறேன். இது ஒரு மேஜிக் கருமம். மாலி இங்க இருக்கா? ஆமா, சாவி டப்பா வைக்கவா? அம்மா என்னடா அது? பாரு கால. ஆமா, அங்கே தான் இருக்கு. அதே மாதிரி இருக்கா பாரு. இப்போ நான் அங்கே இருக்கேனா? இப்போ நீ நேரம் இனி பாருவே, இங்கே இனி பாரு, வாய் ஆண்டுவே கொஞ்சம் வாப்பா. ஏய் ஆக்காடு, வாய் வர எப்படி போகுது இட்டிக்கு வாயிலே. இது எப்படி மேஜிக்? இது எப்படி மேஜிக்? நல்லா இருக்கா? உரப்பே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோ, கொஞ்சம் கடியும் நல்லது. கடியில் நல்ல கடி நல்லதுடா, நானே சாப்பிடக்கூடாது அப்பா. ஏய் நல்ல கடியே, நிறைய கடி. நிகழ்ச்சியை தூத்துறங்க ஒரு இப்போ சொல்ல நான் சாப்பிட்டு முடிக்கிட்டு சொல்லு. நானே அப்போ இந்த நானே அப்போ இந்த கருவை புரட்டி சாப்பிட பாரு. உண்மையாக என்னுடைய கருவை நான் ஸ்கூலில் இந்த பள்ளிக்கூடத்தில் சோறு 5வது முடிக்க படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் முட்டை கொடுப்பாங்க. அந்த கருவை போட்டு பிணைஞ்சு சாப்பிட வெண்டிக்காய் குழம்புங்க. அந்த கருவுக்கும் களி அவ்வளோ டேஸ்ட். அந்த வெண்டிக்காய் புசு புசுன்னு இருக்கு. இந்த கருவை போட்டு பிடிச்சி கொள்ளண்டாயிரும். எடுத்துக்கிட்டு அடித்து சப்பி சப்பி சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போலாம் அது எங்கே கிடைக்க போகுது? நாளைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் குழம்பு பிசு பிசுன்னு. நீங்களாம் அந்த ஆயாம்மா மாதிரி வைக்க முடியாது. அந்த காலத்தில் அந்த அம்மா வைக்க புண்ணியவதி இறந்து போச்சு. அந்த வதி எங்க இருக்கு? இப்போ இறந்துருச்சு பாவம் அந்த பாட்டியம்மா. பாட்டியம்மா அப்படி வைக்க பாட்டியம்மா எங்க இருக்கு? ஓகே நண்பர்களே, ஓகே நண்பர்களே, சாப்பாடு எங்கே இருக்குது? இதானே அவ்வளோதானே.
ஓகே சாப்பிடல இன்னைக்கு இரு, இரு. மீன் அவர்களோட டைம் டிராவலை பார்த்தாச்சு. ஓகே நம்மளே மற்ற வீடியோ சந்திக்கும் வரை மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் போது நிகழ்ச்சி சர்மிதா, முத்துலட்சுமி, மதுமிதா, மிஸ் செய்வனே. நிகழ்ச்சி தூத்து ஸ்ரீ லட்சுமி சார் ரூமச்சுக்கலாம் மாதிரி 14. எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு மெதுவா மெதுவா